அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே தமிழக கர்நாடக பார்டர் வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அடிக்கடி. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க கர்நாடக வனத்துறையினர். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ அங்கே போய்கிட்டு இருக்குது. அந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா இவங்க 3 பேர் வந்து காட்டுக்குள்ளே ஏதோ மான் வேட்டையாட போன மாதிரியோ ஹண்டர்ஸ் மாதிரி, அதாவது அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி இவங்க வந்து கர்நாடக வனத்துறையினர் போய் அவங்க 3 பேரை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க இது சாதாரணமாக எல்லா காலங்களிலுமே சொல்லக்கூடிய கதைகள் தான். அவங்க எங்களை சுட வந்தாங்க, எங்களை தற்பாதுகாத்துக்குள்ளே வந்து நாங்கள் சுட்டோங்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அவளை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. நீங்கள் கையிலேயோ காலையோ ஒரு முழங்காலையோ நீங்கள் சுட்டு பிடிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எதை மாதிரி ஒரு ட்ரை பண்ணி நீங்கள் பிடித்திருக்கலாம், உயிரோடு பிடித்திருக்கலாம். நீங்கள் வந்து கொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸை நீங்கள் கொண்டு வந்திருக்குது. உடனடியாக நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது விசாரணை அமைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க DK சிவகுமார் அவர்கள். ஸோ இது காலங்காலமாக இந்த மாதிரி வந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்குது. அதாவது இது காட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அவங்க பிடிச்சிட்டு போய் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம், முறைப்படி சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் கொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து மிகவும் ஒரு தவறான முன்னுதாரணம் தான். நீங்கள் இது வந்து நடந்த உடனே பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு கொடுங்க, 1 கோடி கொடுங்க, 2 கோடி கொடுங்க. இது வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு இழப்பீடுங்கிறது வந்து ஒரு சால்வாக ஒரு என்ன சொல்ல அது தீர்வாக அமையுமா அப்படின்னா வந்து என்ன கேட்டால் அது தீர்வாக அமையாது. ஆனால் அது வந்து இதுக்கப்புறம் அது நடக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் வரணும். இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் ஏதாவது கட்டாயம் செய்யணும். சட்டப்படி வந்து அந்த 3 பேர் சுட்டவங்களை வந்து கம்பல்சரியாக வந்து சட்டத்தின் முன்னிறுத்தி அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும் இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணம் யாரும் வந்து அவங்க வனத்துறையினால் யாருக்கெல்லாம் காட்டுக்குள்ள வந்தாலுமே வந்து முறையாக கைது செய்யணுங்கிற எண்ணம் இருக்குமோ ஒழிய கொல்லணுங்கிற ஒரு எண்ணம் வராது. பட் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அது கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறத. கவர்மெண்ட் வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச எல்லா கவர்மெண்ட்டுமே இருக்கும். கவர்மெண்ட் ஃபார்வர்டில் வந்து உண்மையாகவே வந்து இது அவங்க தப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து அவங்க மேலே தண்டனை வாங்கி கொடுக்கணும். இழப்பீடு எப்போவுமே வந்து ஒரு தீர்வாக ஆகாது. பட் ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்கள உதவி செய்யணும். அதே நேரத்தில் இது எந்த ஒரு காரணத்துக்கும் திரும்பி நடக்க முடியாத சட்டங்களை கொண்டு வரணும். இதை போன்ற தவறுகள் செய்கிறதுக்கு அடுத்த ஒரு காவல்துறையினரோ வனத்துறையினருக்கோ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. கர்நாடக தமிழக பார்டர் அந்த எல்லை வந்து எப்போவுமே ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கணும். எந்த காலகட்டத்தில் அது கர்நாடக இஷ்யூவாக இருந்தாலும் சரி, மேகதாது இஷ்யூவாக இருந்தாலும் சரி, காவிரி வாட்டர் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எப்போவுமே இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரண ஏழை மனிதர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும், நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம்.